ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியலுக்கு இன்னும் நம்முடைய அங்கிள் விஜய் வரலை. இவருக்கு தோள் கொடுக்க அரசியலில் பலம் மிகுந்தவங்க யார் கூட நிற்க போகிறாங்க? இந்த 3 சந்தில் நின்று ஜெயிச்சாரு குஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில், அவரெல்லாம் போகிறாருங்க. காமெடியன்ஸ் பேசுவாங்க சொந்த டைலாக். ஹீரோஸ் எவ்வளோ பேர் சொந்த டைலாக் பேசுவாங்க? எழுதி கொடுப்பாங்க, அண்ணனுக்கு எழுதி கொடுப்பாங்க. திமுக என்பது மிகப்பெரிய ஒரு ஆலமரம். அளவுக்குள்ள பேசிட்டுமே, அவர் நல்லா தான் பேசுவார். ஆனால் இங்கே என்னமோ யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுக்கு யாரோ ஆந்திராலேருந்து வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதனால தெலுங்கு பட டப்பிங் மாரி இருக்கு அவர் பேசுறது. கமலஹாசன் தொடாத உச்சத்தையா இன்னைக்கு விஜய் தொட்டுட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் ரஜினி விளங்கினார். வேண்டாம், ஏதோ ஒரு ராங் ப்ராம்ப்டிங்கில் தவறான ஆக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. அவரை டைரக்ட் பண்ணுறவரை கொஞ்சம் மாற்றிட்டா சரியாயிடும். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மூத்த திரைக்கலைஞர், அரசியல் தலைவர் திரு எஸ் வி சேகர் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்றிருக்கு. ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு விஜய் அவர்கள் மாநாட்டு திடலுக்கு வந்தார். அந்த காட்சிகளெல்லாம் பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக ஆரம்பிக்கும் போதே தன்னை ஒரு சிங்கத்தோடு ஒப்பிட்டு பேசினாரு. சிங்கம் வேட்டைக்கு தான் வரும், வேடிக்கை பார்க்க வராது. அவன் அப்படி ஒரு சிங்கம் வந்தது முன்னாடி, அண்ணாமலைன்னு ஒரு சிங்கம். ஆனா இப்போ அவர் பேசுவது ஒரு மெச்சூரிட்டி தெரியுதா நம்ம பார்க்கணுமா, அல்லது நான் ரிட்டையர் லைஃப்க்கு அப்புறம் இல்ல என்னுடைய மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் நான் அரசியலுக்குள்ள வரல, நான் தீவிரமாக இறங்கி இருக்கிறேன், உங்கள் விஜயாக வருகிறேன், உங்கள் ஒருவனாக நான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்னு நினைக்கிறீங்க? உங்களில் ஒருவனாக வரேன் அப்படின்னு சொன்னா எல்லாரையும் போல அவர் சேர்ந்து ஓட்டு போட்டு போக வேண்டியது தானே. உங்களில் ஒருவனுங்கிறது சும்மா, இதெல்லாம் போலியான வார்த்தைகள். அது எப்படி உங்களில் ஒருவனாக வர முடியும்? இவ உங்களில் ஒருவனா கூடவே நடிக்கிற எத்தனை நடிகர்களை இவர் கேரவனுக்குள்ள உட்காந்து வச்சிருக்காரு சொல்லுங்க, இல்லையா? அதெல்லாம் வார்த்தை பேச்செல்லாம் அதெல்லாம் எடுபடாது. இன்னைக்கு அவரை பார்க்க வர கூட்டம் நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒரு ஸ்டார், அந்த ஸ்டாரை பார்க்க வர கூட்டம். அவர் கூட்டத்தில் அவர் கையை தொட்டுடலாம், அவர் துண்டு போட்டால் வாங்கி எப்படியே மோந்து பார்த்து வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு அந்த சினிமா வெறியர்கள். அது வேற. அதாவது கூட்டம் ஓட்டு ஆகாதுங்கிறது காமராஜர் காலத்திலேயே நிரூபிக்கப்பட்ட விஷயம். இன்னி வரைக்கும் அதுதான். உதயநிதி போனார், நடிகராகத்தான் போனார். ஆனால் உதயநிதிக்காக அப்படியே நடிகர் உதயநிதிக்காக ஓட்டு போடலை. ஒரு திராவிட சித்தாந்தத்தை, திராவிட கொள்கையை பாஜகவுக்கு எதிராக அந்த ஒத்த செங்கலை வச்சே அவர் எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு போயிட்டார். அந்த ஒத்த செங்கல்ங்கிறது என்ன? நீ சொன்னதை செய்யலை, எய்ம்ஸ் கட்டுவேன்னு சொன்ன, கட்டலை, இந்த செங்கல் ஒன்று செங்கல் தான் அங்கே இருந்தது. அதுதான் முக்கியம். நிறைய இருக்குது, நிறைய பேர், நிறைய அரசியல் தலைவர்கள் பேசுவாங்க. நீங்கள் பார்த்தீங்களா லெனின், பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தீங்களா அமெரிக்காவில், நீங்கள் புஷ்ஷை பார்த்தீங்களா, இவரை பார்த்தீங்களா, நீங்கள் செக்கஸ்லோவாக்கியாவில் பார்த்தீங்களா, அந்த அரிஸ்டாட்டில்ங்கிற மேதை பேசினார் உங்களுக்கு தெரியுமா அப்படிம்பாங்க. கலைஞர் என்ன பண்ணுவார்? பார்த்தீங்களா எவ்வளோ கொசு கடிக்குது, பார்த்தீங்களா, நீங்களாம் எவ்வளோ மோசமாக இருக்கீங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறேன், ஓட்டு போட்டுருவாங்க. முதல்ல அந்த கம்யூனிகேஷன் தெரியலை இன்னும். விஜய் அவர்கள் அந்த கம்யூனிகேஷனுக்கு வரல. அவர் ஒரு தனி நடிகராக அப்படி கையை காட்டுறது, அப்படி பண்ணுறது, இதெல்லாம் போஸ்டர் ஓட்டுறதுக்கு ஃபோட்டோ நல்லாயிருக்கும். பட் அது போய் சேராது. வரலாறு திரும்புகிறது. ஒரு தன்னை அண்ணாவோட எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறாரு. கண்டிப்பாங்க, அது பண்ணுறது தப்பே இல்லைங்க. இவருக்கு இன்னொரு 30 வருஷம் ஆச்சுன்னா இவர் எம்ஜிஆர் வயசாகிடுவார் சார். இன்னொரு 40 வருஷம் ஆச்சுன்னா அண்ணாதுரை வயசாகிடுவார். இது என்ன பெரிய விஷயம் இருக்குது? வரலாறு எங்கேயுமே திரும்பாது. திரும்பாததுக்கு பேர் தான் வரலாறு. பாஸ்டன்ஸ் தானே வரலாறு, ஹிஸ்ட்ரி. ஃப்யூச்சரை போய் ஹிஸ்ட்ரின்னு சொல்ல மாட்டாங்க யாரும். வரலாறு எப்படி ப்ரெசன்டென்ஸாக வரும்? வராது. சில வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, சினிமாவில் சொன்னப்பட்ட வார்த்தைகள், அதில் விசிலடிக்கிறது, கைத்தட்டுறது, அதெல்லாம் நிஜ வாழ்க்கைக்கு ஒத்தே வராது. இவர் இன்றைக்கி பேசும்போது ஆக்சுவலாக நம்ம விஜய் அங்கிள், என்னுடைய விஜய் அங்கிள் இருக்கார்ல, அவர் நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அங்கிள்ங்கிறார். ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள்ங்கிறாரு. அப்போ நான் ஏன் விஜய் அங்கிள்னு சொல்லக்கூடாது?
ஒரு 50 வயசான விஜய் 73 வயசான என்னை விட 2 வயசு சின்னவர் ஸ்டாலின். அவர் அங்கிள்ங்கிறாரு. இப்போ என்னோட ஒரு கொஞ்சம் சின்னவரான விஜயன் அங்கிள்ங்கிறேன், அவ்வளோதானே. ஒரு கேலி கூத்தா இல்லை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியலில் வந்து ஒரு மரியாதையை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் இப்படி பேசுறது தப்பு, உங்களை கேள்வி கேட்குற இடத்துக்கு நான் வந்திருக்கேன், சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு போங்க. அங்கிள்னு சொல்றது மரியாதை இல்லாத ஒரு வார்த்தையா? அங்கிள்ங்கிறது மரியாதை இல்லாத வார்த்தை. யார் யார் அங்கிள்னு சொல்லணும்னு இருக்கு இல்லையா? ஆ, அது ஒன்று இருக்கு இல்லையா? என் பேரன் வந்து நான் வந்து என்னை அங்கிள்னு சொல்லுவானா? தாத்தான்னு தான் கூப்பிடுவான் என் பேரன். என் பையன் என்னை அப்பான்னு தான் கூப்பிடுவான் இல்லையா? சார்னு சொல்லுங்க. அது என்ன சார் கெட்ட வார்த்தையா? இல்லை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லுங்க, அது கெட்ட வார்த்தையா? அது என்ன அங்கிள்? இவர் என்ன அரட்ராயர் போட்டு வாயில் பல்லி மிட்டாய் வச்சுன்னு உட்காந்துருக்காரு அவர், இன்னொருத்தரை பார்த்து அங்கிள்னு சொல்கிறதுக்கு? அது நக்கல். இந்த நக்கல் சினிமாவில் கைத்தட்டல் கொடுக்கும் வில்லன் கிட்ட பேசினா. நிஜமாவே அடாடா என்னடா அது, இவரெல்லாம் போய் சிஎம் ஆகி ஐயோ தமிழ்நாடு என்ன கதியாகுமோங்கிற பயத்தை உண்டாக்கிடும் இந்த மாதிரி இவர் பேசுறது. அவருக்கு என்ன கொள்கை வச்சிருக்காரு சொல்லுங்க? இன்னி வரைக்கும் என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கார்? இப்போ சமீபத்தில் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் ஒன்று பார்த்துருக்கீங்களா? தலைவர்கள் பிறந்த நாள் அந்த சிலைக்கு வந்து மாலை போட வேண்டியது தானே. எல்லாத்துக்கும் மினியேச்சர் சிலை வீட்லேயே பண்ணி வச்சுருக்கார். அங்கேயே மாலை போட்டு அங்கேயே ஃபோட்டோ எடுத்துக்கிறார். எது என்னது? அப்போ ஓட்டும் வீட்லேயே உட்காந்து போட்டுற வேண்டியது தானே. அப்போ அவங்கவுங்க இவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாரும் அவங்கவுங்க வீட்லேயே ஓட்டு போட்டுருவாங்க இவர மாதிரியே. அவங்க பூத்துக்கு வர வேண்டாமா? அவங்கெல்லாம் பூத்துக்கு வரணும், உங்களில் ஒருவனாக இருக்கிறவங்க. என்ன கூத்தா இல்லை இது? அசிங்கமா இல்லை இது? ஃபஸ்ட்டு தமிழக அரசியல்ங்கிறது வித்தியாசம். இந்தியாவிலேயே இந்திய அரசியலில் தமிழக அரசியல் ரொம்ப வித்தியாசமானது. இது ஒரு திராவிட மண். திராவிடம்ங்கிறது வந்து இந்த தமிழ், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த தென் மாநிலத்தில் தான் திராவிட மண் அரங்கத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பாக்கி பேரில் நான் தெலுங்கு தேசம் அப்படின்னாங்க, நான் கர்நாடகான்னாங்க, கேரளானாங்க. நம்ம தமிழ் தேசம்னு சொல்லாமல் நம்ம திராவிடம்னு சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பெரிய இது கிடையாது. பட்டு இது இன்னைக்கு வந்து அந்த கூட்டம் வந்து கூடிச்சு, ரொம்ப பெரிய சக்ஸஸ் அப்படின்னு அவர் நினைக்கலாம். அந்த கூட்டத்தில் சுண்டல் விற்கிறவன் 500 ரூபாய்க்கு சுண்டல் வாங்கிட்டு வந்துட்டு அதில் 1500 ரூபா இன்னைக்கு கிடச்சிருச்சுன்னா அந்த கூட்டத்தில் அவனுக்கு ரொம்ப பெரிய மாபெரும் வெற்றி இந்த மாநாடு. அதுக்காக இது போடுறோம். சுண்டல் விற்கிறவனுக்கு நல்ல வியாபாரம் ஆச்சு, தண்ணி பாட்டிலுக்கு நல்லது, கடைசி ரோவில் இருக்கிறவன் 4 ஷேர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான், அவனுக்கு நல்ல லாபம். இது இல்லாமல் இந்த மாநாட்டினுடைய வெற்றி. இந்த மாநாட்டினுடைய வெற்றி என்பது அவர் ஜெயிச்சா மே மாதம் 2026 தெரியும். தவிர வந்து இந்த மாதம் மறந்து போயிடுவாங்க இந்த மாநாட்டை பற்றி. இதான் இன்னைக்கு என்ன தேதி? 21. இந்த மாநாடு என்பது இந்த ஆட்சிக்கு வேட்டு வைக்க போது, நமக்கு கோட்டை பிடிப்பதற்கு ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துருக்கு இந்த மாநாடு அப்படின்னு எதிர்முனையே பேசுறாருல்ல. நிறைய பேசலாங்க. பேச்சு வெறும் பேச்சு இப்படி ஓட்டாகும். தேர்தலுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட இவர் என்ன வாக்குறுதி கொடுக்க போறார்? இவர் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு இவருக்கு தோள் கொடுக்க அரசியல்ல பலம் மிகுந்தவங்க யார் கூட நிற்க போறாங்க? இந்த 3 சந்தில் நின்று ஜெயிச்சாரு புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில், அவரெல்லாம் போறாதுங்க. பாண்டிச்சேரியிலலாம் நீங்கள் தொடர்ந்து ஒரு 6 மாதம் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். அந்த ஜாதிக்காரனாக இருக்கணும், அது முக்கியம். அங்கே பாண்டிச்சேரியில் ஒன்று குறிப்பிட்ட சில சமூகத்தை சேர்ந்தவர்களாக அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நடுவில் உங்களுக்கு அடடா நம்ம ஆளுன்னு போட்டுருவாங்க. அப்புறம் நம்ம ஆளுன்னு போட்டாங்க, அந்த ஆளு ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறது வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. அதனால் புஷி ஆனந்த மாதிரி ஒருத்தர் வச்சுக்கிட்டு ஏன் இப்போது இவர் வந்தார் பிரசாந்த் கிஷோர், அப்புறம் ஏன் அவர் விலகிட்டார்? அவருக்கு யார்? பிரசாந்த் கிஷோர் மாதிரி வரவங்க நம்ம ஐடியாவை கொடுத்து இவங்க எக்ஸிக்யூட் பண்ணால் இவங்களுக்கு ஜெயிக்கிற கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்க உள்ள வருவாங்க. ஆதவ அர்ஜுனா இருக்காரு. ஆதவ அர்ஜுன் இன்னைக்கும் ஆதவ அர்ஜுன் யாரு? அவரு எனக்கு தெரியல யாரு அவரு. இல்ல அவரும் ஒரு டீம் வச்சிருக்காரு. அவரும் வந்து பொலிட்டிக்கல். நான் கூட தான் ஒரு டீம் வச்சிருக்கேன், டிராமா போடுறோம். இன்னொரு டீம் வச்சிருக்கேன், தெருவில் கிரிக்கெட் விளையாடுறோம்.
இன்னொரு டீம் வச்சுருக்குதேன் இங்கே சந்தில் எல்லாரும் காத்தாடி விட்டுட்ருக்கோம். இதெல்லாம் ஒரு டீமா? என்ன அவக்கெல்லாம் என்னங்க பேக்கிங் இருக்குது, என்ன பேக் இருக்குது? அதை வச்சுனவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரர், கையில் பணம் வச்சுருக்கார். அவர் எத்தனை கோடி வேணால் செலவழிச்சு அவருக்கு கிடைக்கிற ஒரு தொகுதியில் தான் ஜெயிச்சு ஆயிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அவர் தான். அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. எல்லாருமே தங்களை ஒரு கிங் மேக்கரை வீட்டுக்குள்ளே தூங்கும்போது காலை ஆட்டிக்கிட்டு ஃபேனை பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கலாம். நிஜத்துலலாம் மதிக்கவே மாட்டாங்க யாருமே, யாரும் மதிக்க மாட்டாங்க. மாநாட்டுக்கு தடை போட பார்க்குறாங்க, மாநாட்டுக்கு பல இடையூறுகளை வந்து உருவாக்குனாங்க. அதெல்லாம் கடந்து தான் நாங்கள் வந்து இந்த மாநாட்டை சக்ஸஸ் நடத்தியிருக்கோம். பொதுவாகவே ஒரு ஒரு ரோடில் 100 பேர் வேகமாக ஒரு கல்யாணத்துக்கு நடந்து போனால் கூட கேட்பாங்க, என்ன பர்மிஷன் இல்லாத ஊர்வலம் போகிறீங்க? கேட்பாங்களா மாட்டாங்களா? பிண ஊர்வலத்துக்கு மட்டும்தான் வந்து, ஏன்னா இவர் அடுத்த வாரம் அவர் செத்து போடுவார், தயவு செஞ்சு எனக்கு முன்னாடியே ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுங்கன்னு யாரும் கேட்கறது கிடையாது. சவ ஊர்வலத்துக்கு மட்டும்தான் பெரிய அனுமதியெல்லாம் போலீஸ் எதிர்பார்க்கல. அது மனிதாபிமானத்தின் அடிப்படையில். அப்போ கூட டிராஃபிக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்கி போகும் அப்படின்னு சொல்லி வழி விட்டு தான் பண்ணுவாங்க. அதனால சட்டப்படி கேட்குறாங்க, சட்டப்படி பண்ணிட்டு போக வேண்டியது தானே, அதில் என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்று. இப்போ நம்ம இவர் சீமான் கூட நிறைய காளமாட்டெல்லாம் வச்சு அதுக்கு நடுவில் போகணும், அது பேசினார் இல்லையா? பேசினார். மாட்டுக்கு மாநாடு போட்டாங்க. அதான் மாநாடு, மாநாடு போட்டார். ஒரு மாடு கூட நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லையா? என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? யாருக்கு இதெல்லாம் கிம்மிக்ஸு? இந்த 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 வித்தை காட்டுறதெல்லாம் எடுப்படாது. நீங்களும் திரைத்துறையில் இருக்கீங்க, நீங்க ஒரு திரைத்துறையிலிருந்து வரக்கூடிய ஒரு நபராக விஜய் இருக்கிறாரு. சினிமாக்காரனா ஒன்றும் முட்டாள் இல்லைன்னு அவர் சொல்றாரு. நாங்கள் வந்து காமராஜர் அவர்களை, எம்ஜிஆர் அவர்களை, பல இடங்கள்ல நல்லக்கண் அவர்களை தோற்கடிச்சதெல்லாம் அரசியல்வாதிகள் தான், சினிமாக்காரர்கள் யாரையும் வந்து தோற்கடிக்கல, சினிமாவில் நல்லவர்கள் இருக்காங்க அப்படின்லாம் அவர் சொல்றாரு. சினிமாலையும் நல்லவர்கள் இருக்காங்க, அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாரும் புத்திசாலியும் கிடையாது. அப்படின்னா நடிகர்களே வசனகர்த்தாவாக இருக்கலாமே, ஏன் இன்னொருத்தன் எழுதி கொடுத்தது பேசணும்? காமெடியன்ஸ் பேசுவாங்க சொந்த டைலாக், ஹீரோஸ் எவ்வளோ பேர் சொந்த டைலாக் பேசுவாங்க? எழுதி கொடுக்கணும், அண்ணனுக்கு எழுதி கொடுக்கணும், அப்படி இந்த டைலாக்லாம் எழுதி கொடுத்தா தான் பேசுவாங்க. அதெல்லாம் பேச மாட்டாங்க. தவறு உங்கள் கோடம்பாக்கத்துலேருந்து அப்படியே நேராக கிளம்பி கோட்டைக்குள்ளே வந்து சேரில் உட்காரணுங்கிறது நடக்காத காரியம். எம்ஜிஆரை எந்த சினிமா நடிகனும் தன்னோட ஒப்பிடுறது முட்டாள்தனம். என்ன காரணம்னா, எம்ஜிஆர் திமுகவிலிருந்து ஒரு கட்சியில் பொருளாளராக இருந்து அந்த கட்சிக்காக திமுக கொடி அவர் அப்படி எம்ஜிஆர் அப்படி வந்து அப்படி நிற்கும்போது பின்னாடி உதயசூரியன் வரும், டக்குன்னு ஒரு சீனில் வருவார், சேப்பு சட்டை கருப்பு பேண்ட்டு, பயங்கர விசில் பறக்கும், பின்னாடி பார்த்தா அண்ணா அறிஞர் அண்ணா ஃபோட்டோ இருக்கும். அப்படிப்பட்டு அந்த கட்சிக்காக உழைத்து கட்சிக்கு ஒரு ஸ்டேஜில் மேலே கொண்டு வந்து என் மடியில் விழுந்த கனி, என் இதய கனி அப்படின்னு எம்ஜிஆரை அறிஞர் அண்ணா சொன்னார். விஜய் யார் சொன்னார்? அவள் அப்பாவே சொல்ல மாட்டேங்கிறாரு. என் மடியிலேருந்து விழுந்த கனிங்கிறார். மடியில் விழுந்த கனின்னால மடியிலேருந்து விழுந்து உருண்டு போயிடுச்சு. இன்னைக்கு மாநாட்டுக்கும் எஸ்எஸ்சி அவங்க துணைவியார் சோபா எல்லாம் வந்தாங்க சார். அது வந்து தாய் பாசம் தந்தை பாசம், அதை நம்ம பேசக்கூடாது. இப்போ ராமதாஸ் அன்புமணி மேட்டர், நான் ராமதாஸ் அவர் பக்கம்தான், ஐயா பக்கம்தான் இருப்பேன். ஏனென்றால் எந்த மகனும் தன்னுடைய தந்தையை அவமரியாதை செய்வதை ஒரு தந்தையின் ஸ்தானத்திலிருந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. நான் அதை ரைட்டுன்னு சொன்னால் நாளைக்கு என் பையன் என்ன அது மாதிரி பேசிட்டா நான் பொறுத்துப்பேனா? கூட்டு குடும்பமாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும். அஸ்வின் எங்கே சார் இருக்கான்? நம்ம வீட்டில் தான் இருக்கான், நாங்களாம் ஒன்றா தான் இருக்கோம். அது எவ்வளோ சந்தோஷம். என் பையன் நான் கல்யாணம் நான் அடுத்த நாளே அவன் விட்டான், எங்கேயோ போயிட்டான் தெரில. நான் மாதத்துக்கு அன்றைக்கி நான் ஃபோன் பண்ணுறேன், அப்பா நீ வந்து என்னை பார்க்கலான்னு சொல்கிறார், கண் கலங்கிட்டேன் அப்படின்னா வெக்கமா இல்லை? ஒரு அப்பா பையனை பார்க்குறதுக்கு ஃபோன் பண்ணணுமா? எஸ்எஸ்சி 80வது பண்ணிக்கும் போது ஒரு மகனாக இவர் போய் நடத்தலையே அந்த ஃபங்க்ஷனை, இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். நான் வந்து கட்சி விஷயத்துக்கு சொல்லலை. உறவுகளை நீ பலகீனப்படுத்தி, அதாவது வீட்டுக்குள்ள நீ கெட்ட பேரை வாங்கிக்கிட்டு வெளியில நல்ல பேர் வாங்கவே முடியாது.
பெற்றவர்கள் லேசாக கண் கலங்கினா அது வந்து பல 100 கோடி சாபத்துக்கு சமம். அந்த சாபத்துக்கெல்லாம் பரிகாரம் கிடையாது. அது அது திமுக அது வந்து உறவுன்றத பத்தி பேசுறப்ப நான் கேக்குறேன். இப்ப திமுகவும் பாஜகவும் மறைமுக உறவுல இருக்காங்க, அண்டர்கிரவுண்ட் டீலிங்ல இருக்காங்க. இவருக்கு என்ன எதிர் தெரியும்? இவருக்கு எதை வச்சு சொல்றாரு? ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண சொல்லுங்களேன். பண்ண சொல்லுங்க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போனாரு, யாரு? மோடி அவர்களை சந்திச்சு பேசினாரு. சார் புரோட்டோகால் சார், புரோட்டோகால். ஸ்டாலினும் மோடி அவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னா கூட மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தால் முதலமைச்சருங்கிற முறையில் திரு ஸ்டாலின் அவர்கள் திரு மோடி அவர்களை பிரைம் மினிஸ்டருங்கிற முறையில் சந்திக்கணும். புரோட்டோகால். ஏன் நம்ம கவர்னரோடு இல்லாத சண்டையா? ஆனால் நேருக்கு நேர் பார்க்கும்போது வணக்கம் சொல்லலையா? அதுதானே தமிழ் பண்பாடு, அடிப்படை நாகரிகம் அது. அதெல்லாம் போய் கள்ள உறவு, திருட்டு உறவு இப்படின்னு சினிமாவில் சொல்லலாம், டிவி மெகா சீரியலில் சொல்லலாம், அதெல்லாம் சரியா இருக்கும். அரசியலில் சொல்றது யாரோ சொன்ன வார்த்தை தான் இது. திமுக பாஜக கள்ள உறவு. என்ன கள்ள உறவு? கள்ள உறவை வச்சுட்டு என்ன சாதிக்க முடியும் அவங்களால? சிபி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதியாக அறிவிச்சிருக்காங்க. கள்ள உறவு இருந்ததுன்னா இவங்க எதுக்கு? என்டிஏ கூட்டணி தலைவர் யாரு? திரு ஸ்டாலின் அவர்கள் தானே. அப்போ எதுக்காக வேற ஒரு கேண்டிடேட்டை போடணும் சவுத்துலேருந்து? கள்ள உறவு இருக்கு. இது எங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா, எப்படி நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க, நாங்கள் எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி யாருமே போடாத நிறைய பேர் கொஸ்டின் பண்ணாங்கல்ல. அதாவது ஒரு தமிழராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு, நீங்க அவர் ஆதரிக்கிறதுக்கு பதிலாக வேறு ஒருவரை நீங்க எப்படி ஆதரிக்க முடியும்? தமிழரை ஆதரிக்கணும் இல்லையா அப்படின்னு யார் கேட்குறா? இல்ல பாஜகவினரே எழுப்புனாங்களா? முட்டாள்தனமான எடப்பாடி பழனிசாமி பாஜக பாதி பேசுறது முட்டாள்தனம். பேசவே தெரியாது. எடப்பாடி பழனிசாமியே சொன்னார் அது. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் தமிழர் தானே, அவரை ஆதரிச்சுட்டு போயிட வேண்டியதானே. எதுக்காக அவர் போய் ஏடிஎம்கே ஓட்டு கேட்குறாரு? அவர் போகிற இடத்துலலாம் தமிழரான ஸ்டாலினுக்கு நம்முடைய ஓட்டை போடுங்கள், நான் என் ஓட்டை போடுறேன்னு சொல்ல வேண்டியதானே. ஏங்க ஐடியாலஜிங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயே 4 பிரதர்ஸ் இருக்காங்கன்னா 4 பேர், ஒருத்தன் இன்ஜினியராக இருப்பான், ஒருத்தன் டாக்டராக இருப்பான், ஒருத்தன் வக்கீலாக இருப்பான், எல்லாம் தான் இருப்பாங்க. 4 பேரை சேர்ந்து ஒரே ஐடியாவில் யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்கல்ல. அது எப்படி யோசிப்பாங்க? இது உடனே தமிழரை நிறுத்தினா தமிழரை போட்டணுமா? என்ன தமிழரை நிறுத்தினா? இங்கே பாருங்க, எப்போதுமே ஒரு விஷயம், நாமா அவங்களா? நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் ஒட்டும் அப்படின்னாங்க கலைஞர். அதாவது ஆனால் நீயா நானான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நீ தான் சொல்லுவாங்களா? நீ தான் சொல்கிறவ அந்த போட்டிக்கு வரத்துக்கு லாயகம் இல்லாதவ. இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு ஒரு அவசியம். அவர் பாஜக கூட்டணியில் இருக்கார். பாஜக கூட்டணியிலே இப்போ வந்து அவருக்கு அங்கே பார்லிமெண்ட்டில் ஓட்டு இருக்குது, அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த கூட்டணியில் இருக்காருன்னு வச்சுக்கிட்டா கூட, பாஜக கூட்டணி டெல்லி தலைமை சிபி ராதாகிருஷ்ணனுக்கு போயிடலாம். தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது, பெங்காலி, அஸ்ஸாமி யாரை போட்டாலும் அவர் ஆதரிச்சு தான் ஆகணும். இங்கே எங்கே தமிழ் எங்கே வந்தார்? எனக்கு சந்தோஷம். சிபி ராதாகிருஷ்ணன் எனக்கு தெரிந்தவர், ஒரு நல்லவர். இதே சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அவர் எம்பி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு ராதாகிருஷ்ணன் பேரை சொல்லி மாற்றி அந்த பதவி, இவருக்கு வரவேண்டிய பதவி பறிக்கப்பட்டதுலேருந்து எனக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரியும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக எல்லாரும் அவரை எப்படி ஆதரிக்க முடியும் சொல்லுங்க? நான் வந்து பிஜேபியில் இருந்தால் நான் வந்து ஆதரிச்சிருப்பேன். நான் பிஜேபியிலே கிடையாது, நான் இப்போ எந்த கட்சியிலையும் கிடையாது. சிபி ராதாகிருஷ்ணனை பார்த்தா ஒரு துணை சார் நல்லா இருக்கீங்களா சார், அவ்வளோதான் சொல்ல போகிறேன். அதுக்கு மேலே என்ன சொல்ல போகிறேன்? இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட அதிமுக நீங்க பயணம் பண்ணியிருக்கீங்க. அதிமுகவினுடைய கொள்கைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுத்துட்டாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய கொள்கைகளை அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆட்கள் இல்லை அதிமுக. அப்ப அந்த ஆதரவாளர்கள், அதிமுக ஆதரவாளர்கள், நலம் விரும்பிகள் எல்லாமே நம்ம பக்கம் தான் இருக்காங்கன்னு இன்னைக்கு தாவேக்கா ஒரு முடிவுக்கு வராங்க. அது எப்படி நம்ம நல்ல விஷயம் தான். அப்படி இருக்கும்போது திமுக வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. அவங்க அதிமுகவோட தானே பிரிக்கிறாரு அவரு, அவ்வளவுதான். சரியா போச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இன்னும் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள், மாற்றி ஒருத்தரையும் ஒரு மாற்றத்தையும் யாரும் விரும்பலைங்க. யாரும் அப்படியே காலையில் எழுந்தோடனே பைப்பை திறந்தோடனே அப்படியே பணமழையாக கொட்டணும், அப்படி இந்த குழாயை திறந்தால் பாயசமாக வரணும், அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. சுவிட்சு போட்டால் ஃபேன் சுற்றணும், லைட் எரியணும், பைப்பை திறந்தால் குழாயில் தண்ணி வரணும்,
ரோட்டில் போனால் பள்ளமேடு இல்லாமல் பைக்கில் போனால் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக திரும்பி வரணும். அதுவும் ஹெல்மெட் போட்டுக்காத நம்ம போகணும். போலீஸ் பிடிக்கக்கூடாது. அவ்வளோதான். இதுதான் அவங்களுக்கு ஆசை. அதுக்கு மேலே பெரிய ஆசை கிடையாது. விலைவாசி ஏறவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சம்பளம் மட்டும் வருஷா வருஷம் ஏறணும்னு ஆசைப்படுறாங்க. உனக்கு 10 ரூபா சம்பளம் ஏறிச்சுன்னா உனக்கு செலவு 30 ரூபா அதிகமாகுங்கிற கணக்கு இன்னும் தெரியல. நீ விலைவாசி ஏற்றாத, எனக்கு இருக்கிற சம்பளம் போதும் சொல்லலாம்ல. அப்படி ஆசைப்பட்டு தான் 1 பவுன் 1 ரூபாய்க்கு விற்ற தங்கம் இன்னைக்கு பாருங்க 70,000. ஏன்? எனக்கு வருமானம் வேணும். கடையில் வந்து பழங்கள் மிக அதிகமான விலைக்கு விட்டுறது, கடும் நெருக்கடி, வியாபாரிகள் சந்தோஷம். அதே சமயம் ஜனங்க என்னய்யா போன வாரம் 2 ரூபாய்க்கு விற்ற இது தக்காளி இப்போ போய் 20 ரூபான்ற, ஆட்சியே சரியில்லையா அப்படிம்பாங்க. நமக்கு எங்கே யாரை குறை சொல்கிறதுன்னு தெரியாது. எத்தனை அரசு ஆஃபீஸில் இருக்கு, எத்தனை கோடி பேர் அங்கே போய் நிற்கிறாங்க. தமிழ்நாட்டு ஜனத்தொகை என்ன 10 கோடி பேர். திமுக சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல, மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை சொன்னாங்க? பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை. விஜய் சொன்னார் இன்னைக்கு மாநாட்டில். அவர் சொல்லுவாருங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு எங்கே இல்லை? சினிமாலையா, இல்லை அரசியல் வாழ்க்கையிலையா, பொது இடத்துலையா? என்ன பாதுகாப்பு இல்லை? 10 கோடி ஜனங்கள் இருக்காங்க சார். ஜனத்தொகை அதிகமாக அந்த குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணம் வந்து நாம் அடிப்படையாக 40-50 வருஷங்களாக கல்வியை போதித்த அளவுக்கு ஒழுக்கத்தை போதிக்க மறந்துட்டோம். எந்த ஆட்சி வந்தாலும் 100 மார்க் வாங்குறான், 110 மார்க் வாங்குறான், எங்களுக்கு 100% ரிசல்ட்டு சொல்கிறானே ஒழிய, என் பள்ளிக்கூடத்தில் அத்தனை பேர் ஒழுக்கமானவர்கள், ஒரு பையன் கூட திருட்டு அடிக்க மாட்டான், ஒரு பையன் கூட கஞ்சா குடிக்க மாட்டான், ஒரு பையன் கூட தண்ணி அடிக்க மாட்டான்னு சொல்லலை. ஏன்னா வாத்தியாரே சில இடத்துல தண்ணி அடிச்சுட்டு வர்றாரு. ஒழுக்கமின்மை அதிகமாகும் பொழுது சமுதாயத்தில் ஒழுக்கமின்மை தான் காரணம். ஒழுக்கமின்மைக்கு அடிப்படை காரணம் என்ன? சினிமா வயலன்ஸ். அதை அந்த பொறுப்பு ஏற்றுக்கிறாரா? முன்னெல்லாம் மீஞ்சி போனால் அப்பா பையனை ஒரு அறை விடுவார், பொண்டாட்டியை ஒரு அறை விடுவா. கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பாக பேசிட்டேம்பாங்க. இப்போ சீவிட்டுன்னா போயிட்டுருக்காரு. குழந்தைங்களுக்காக விரும்பப்பட்ட ரஜினிகாந்த் 2 கையிலையும் கத்தி எடுத்துக்கிட்டு சீவுன்னு சீவிட்டு போயிட்டுருக்காரு. அப்படியே தலை தெரிச்சுது, ரத்தம் தெரிக்குத. நல்ல வேளை 3D படமா இல்லை, அத்தனை ஆடியன்ஸ் மேலேயும் ரத்தம் தெரிச்சிருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அதுக்கான வரவேற்புகள் தான் இங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த ஜனங்கள் தான் இருப்பாங்க. அப்போ ஏன் நீ முதலமைச்சர் குற்றம் சொல்கிற? முதலமைச்சராக இந்த மாதிரி படம் எடுத்தாரு, முதலமைச்சராக வயலன்ஸு நீங்கள் எல்லாம் பண்ணுங்க, எல்லாரும் யாரை பார்த்தாலும் வெட்டுங்கன்னு அவரை சொல்கிறாரு. நான் பல தடவை சொல்லிட்டேன். ஒரு வீட்டில் 10 பசங்க இருக்காங்க, 4வது பையன் சிகரெட் குடித்தா 3வது பையனோ 6வது பையனோ போட்டு கொடுத்தா தான் அப்பா அம்மாவுக்கு தெரியும். அப்போ 10 கோடி பேர் டெய்லி வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேறு விஜயகாந்த் இப்படி சினிமாவா மார்வேஷில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறதுக்கு? நம்ம விஜய் படத்தையே எடுத்துக்கோங்க, வில்லனுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு? அவர் கொலை தானே பண்ணுறாரு. அதான் நடக்குது சமூகத்தில். அதுக்கு யார் காரணம்? நான் என்ன சொல்ல வரேன், விஜய்க்கு இன்னும் அரசியல் பக்குவம் வரவில்லை. அவர் 95% இன்னும் சினிமாக்காரராகவே தான் இருக்கார். ஆனால் அரசியலில் வரணுங்கிற ஆசை. அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல இந்த சினிமா எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு 95% அரசியலை படிக்க வேண்டும். அரசியல் செயலாளர் யாரு? எலெக்ஷன் வரும்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எலெக்ஷன் பிரச்சாரம் போகும்போது சொல்லுவாங்க. அப்போ சொல்லுங்க, அப்போ எத்தனை சினிமாக்காரங்க கூட வராங்க, யார் யார் வராங்க, யார் பாதுகாப்போடு வராங்க, யார் பாதுகாப்பு இல்லாமல் வராங்க, எல்லாம் அப்போ தெரியும். சார், ஒரு விஷயம் என்னென்னா, திமுக என்பது மிகப்பெரிய ஒரு ஆலமரம். அதனுடைய விழுதுகள்லாம் அப்படியே கிளம்பி இன்னொரு குட்டி ஆலமரமாக இருந்து அது தனியாக எம்ஜிஆர் ஜெயலலிதான்னாச்சு. எம்ஜிஆராகவோ ஜெயலலிதாவாகவோ ஒரு நாளும் எடப்பாடியால் ஆகவே முடியாது. அவர் தன்னை அப்படி நினச்சிக்கிறார். அந்த சரியான சந்தர்ப்பம் வரும்போது யார் யார் என்ன ஆறாங்கன்னு தெரியாது. விஜய் இப்பயும் ஒரு கூட்டணிக்கு சஸ்பென்ஸ் கொடுக்குறாரு, சஸ்பென்ஸோடவே களத்துக்கு போங்கன்றாரு தவிக்க தொண்டர்களை.
அப்போ எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் ஒரு கூடிய விரைவில் இல்ல வந்து தேர்தல் நெருங்கும் பட்சத்துல அப்போ அதெல்லாம் ஒத்தே இணைவாங்க. வராது சார். சார் நீங்க ஒரு நல்ல விஷயம் ஒரு தன் உச்சகட்ட ஒரு ஒரு தன்னுடைய நான் தான் அப்படிங்கிற எண்ணத்துல விஜய் இருக்கார். யாராவது தப்பான ஜோசியரை பார்த்துருப்பார் அவர், எனக்கு தெரிஞ்சு. ஜோசியம் தப்பு இல்லை, ஜோதிடர்கள் தவறானவர்கள் இருக்காங்க எத்தனையோ பேர். எனக்கு தெரிஞ்சு சில அரசியல் தலைவர்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் சொன்னாதான் அவர் குஷி ஆவார்னு சொல்லி முதல் ரூமில் உட்காந்து சொல்லி கொடுத்து அனுப்பிச்சு அவர் சொல்லி அடுத்த ஆட்சி உங்களுக்கு தான் சொல்லி அந்த ஆட்சி வராமல் கவுந்து அந்த ஜோசியர் வீட்டில் போய் அவரை கட்டையாலெல்லாம் அடித்து மூஞ்சி முறையெல்லாம் வீங்கினதெல்லாம் எனக்கு தெரியும். ஜோதிடம் என்றால் கட்டம் என்ன சொல்லுதோ அதை சொல்ல தெரியும். எனக்கு நான் 10 வருஷம் முன்னாடி 12 வருஷம் முன்னாடி டிசைட் பண்ணேன், இனிமேல் தேர்தல் அரசியலுக்கு நான் வர்றதில்லை. ஒரு தடவை இருந்தாச்சு, போகிறோம். அடுத்தது என் பையன் வரணுமா, அவன் ஜாதகத்தில் இருக்கா, அவன் வந்துட்டு போட்டோம். அவன் எந்த கட்சியில் வேணுமோ சேரட்டும். அவன் இப்போ திமுகவில் சேர போகிறான், சேரட்டும். நானே கூட போய் நிற்பேன். ஸ்டாலின் அவர்கள் நண்பராக நிற்பேன். அவன் வந்து அவள் உதயநிதி இளைஞர், உதயநிதியோட கூட ட்ராவல் பண்ணட்டும். அதில் என்ன தப்பு? உழைக்கணும் சார். ஃபஸ்ட்டு அரசியலில் ஃபஸ்ட்டு இப்போ வந்து விஜய் வந்து பூஜ்ஜியம்லாம் நான் சொல்ல மாட்டேன். விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு 3 தேர்தல் ஆகணும். ஒரு 3 தேர்தலுக்கு பிறகு விஜய் ஒரு முதலமைச்சராக வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். டெல்லி பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாம் நம்பினா டெல்லிக்காரங்க நம்மளை கவுக்கிறதுக்கு தான் அங்கேருந்து வருவாங்களே தவிர நம்மளை வாழ வைக்கிறதுக்கு வரமாட்டாங்க. இல்லை, நாங்களாம் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ள போயிட்டு தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்கு போகல, நாங்கள் ஏற்கனவே பல மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கோன்றாரு. அப்படி பார்த்தா எல்லா டெலிவிஷன் ஆர்டிஸ்ட்டும் கட்சி ஆரம்பிச்சிடலாமே. அவங்க தான் டெய்லி எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. நான் கூட தான் இப்போ மீனாட்சி சுந்தரம் பண்ணேன் 100 எபிசோடு. எந்த கோயிலில் பார்த்தாலும் எவ்வளோ லேடிஸ் கூட்டம் கூட்டமாக, சார் ரொம்ப நல்லா இருக்கீங்க சார், உடனே நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட முடியுமா? வேடிக்கை இல்லையா? நாளைக்கு நீ அவங்களுக்கு ரேஷன் போடுவியா, நாளைக்கு அவங்களுக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவியா, வீடு கட்டி கொடுப்பியா, டிவி வாங்கி கொடுப்பியா, என்ன வாக்குறுதி கொடுக்க முடியும்? அதுக்கு உண்டான ஃபண்டு எங்கேருந்து வரும்? தவிர எந்த தொகுதியாக இருந்தாலும் அந்த தொகுதியில் பெருவாரியான ஜாதி மக்கள் யார் இருக்காங்களோ அந்த ஜாதியை சேர்ந்தவர்களை தான் எல்லா கட்சியுமே நிறுத்துவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. அதை மாற்றாக நினைச்சு பண்ணினது ஜெயலலிதா மட்டும்தான். வாணியம்பாடியில் முஸ்லீம் அல்லாதவரை நிறுத்தினாங்க, அவங்க நிறுத்தி வெற்றி பெற வச்சாங்க. எல்லா இடத்துலையும் அது எல்லாருக்கும் நடக்காது, அது நடக்காது. கலைஞர்லாம் யதார்த்தவாதி, யதார்த்த கள நிலவரம் தெரிந்து அரசியல் பண்றவர். அவருக்கு தோல்வி வரலையா? சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கு. எம்ஜிஆர் ஒருவர் தான் அவர் இருக்கும் வரை வெற்றி பெற்றவர். ஜெயலலிதா ஒரு தடவை ஜெயிச்சாங்க, ஒரு தடவை தோத்தாங்க, அப்புறம் தான் 2 தடவை ஜெயிச்சாங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இவங்க வந்து திமுக வெற்றி தோல்வியெல்லாம் பார்த்தாச்சு. ஒரே ஒரு எம்எல்ஏவோடையும் அசம்பிளியில் இருந்துட்டாங்க. மிக அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறவங்களையும் பார்த்துட்டாங்க. விஜயகாந்த் அத்தனை பிரச்சாரம் பண்ணாரு, அத்தனை தொகுதியில் நின்னாங்க. கடைசியில் விஜயகாந்த் ஒருத்தர் தானே ஜெயிச்சாரு. கமலஹாசன் அத்தனை தொகுதியில், கமலஹாசன்ல அந்த ஒரு சீட்டு கூட கமலஹாசன் ஜெயிக்கலையே. கமலஹாசன் தொடாத உச்சத்தையா இன்னைக்கு விஜய் தொட்டுட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் ரஜினி விளங்கினார். வேண்டாம், நமக்கு ஒன்று இப்படி இருக்கணும், கிராஃப் இப்படி ஆயிட்டா அதை ரொம்ப மனசை சஞ்சலப்படுத்திடும், வேணான்னு விட்டார். புரிஞ்சுக்கணும். நம்மளை வந்து நானே இந்த பிஜேபியில் இருக்கிற வரைக்கும் என்னை அப்படியே எரிக்க வேண்டுங்கிற பார்வையில் பார்த்தவங்களாம் இன்னைக்கு அன்பா பார்க்குறாங்க. நான் கட்சியிலேயே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் தலைவா அப்படிங்கிறாங்க. ஏனென்றால் தேவையில்லாத சாயத்தையே நான் என் மூஞ்சில பூசிக்கணும். இப்போ ஒரு சாயத்தை அவர் பூசிட்டு இருக்கார், அவரே விருப்பப்பட்ட சாயம். ஆனால் அது என்ன கலர் அப்படிங்கிறது அவர் இன்னும் சொல்லலை. அது மே மாதத்துக்குள்ள தெரிஞ்சிடும். அதனால இன்னைக்கு வந்து ஒரு மாநாடு போட்டிருக்காரு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு?
பனையூர்லேயே வீட்டுக்குள்ளேயே எல்லா தலைவர்கள் சிலையும் வச்சு அங்கேயே மாலை போடுற மாதிரி. கூடிய விரைவில் உங்ககிட்ட வரப்போறேன், மக்கள் கிட்ட போக போறேன், இப்ப பாருங்க களத்தை எப்படி மாத்த போறேன்னு. மாற்றிட்டோம். என்னங்க இது? இந்த அரசியல் களம் பார்க்காத ஆட்களா சொல்லுங்க. ராஜாஜிலேருந்து ஆரம்பித்து காமராஜர், கக்கன், எத்தனையோ பேரை பார்த்தாச்சு இல்லையா? பேரறிஞர் அண்ணா, கலைஞர். நான் இப்போ கூட சொல்லுவேன், நீங்கள் கலைஞர் பேரை சொல்லி தான் ஓட்டு கேட்கணும். பெரியார் பல விஷயங்களை ஆசைப்பட்டிருக்கலாம், ஆனால் நிறைவேற்றி கொடுத்தது கலைஞர். அப்போ செஞ்சு கொடுத்தது யாரோ அவரைத்தான் பேசணும்னு நான் சொல்லுவேன். திமுக நண்பர்கள்ட்ட பேசும்போது யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது கலைஞர். மாற்று கருத்து எவ்வளவு இருக்கலாம், ஆனா உண்மை என்னங்கிறத அதை ஒத்துக்கணும் இல்லையா? தமிழக அரசியலில் மட்டும் இல்லை, இந்திய அரசியல்லையே ஸ்டேட்டு, சென்ட்ரல், பஞ்சாயத்து எல்லாத்துலேயும் ரூல் பண்ணவர் கலைஞர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அது ஒன்றும் சும்மா திமுக அப்படின்னா 3 எழுத்து இருக்கு, தாவக்கே நான் 3 எழுத்து, அதனால நான் தான் பெருசுன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு இருக்காங்க 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. அது இப்போ கிட்டத்தட்ட 2 கோடி ஆயிடும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சி மக்களுக்கு என்ன செய்யும்? எந்த ஒரு ஆட்சியுமே 100 சொன்னால் 100யுமே செய்ய முடியாது. அதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. டெல்லி ரிலீஸ் பண்ண வேண்டிய ஃபண்டை ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னொரு 50 திட்டம் நிறைவேற்றிருக்கலாம். அது காரணம் என்ன? டெல்லி கொடுக்கல ஃபண்டு. கொடுக்கலங்கும் போது என்ன பண்ண முடியும்? சும்மா அத்தனை கோடி இத்தனை கோடி இதெல்லாம் பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. எந்த அரசாக இருந்தாலும் அது ஒரு ஊழலற்ற அரசாக இருக்கணும்னு ஜனங்க விருப்பப்படுவாங்க. அதே சமயம் எல்லாரும் சட்டத்தை மதித்து நடக்கணும் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க நோ என்ட்ரிக்குள்ளே போயிடுவாங்க, ஹெல்மெட் போட்டுக்க மாட்டாங்க, இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை வந்து போலீஸ் கேட்கக்கூடாது. கீழே விழுந்தா ஹெல்மெட் போட்டுக்காத போய் போலீஸ்காரர் தலையிலே அடிப்படும். எவன் விழுறானோ அவன் தலையில் தானே அடிப்படும். அதுக்காக தானே அந்த சட்டம் வச்சுருக்காங்க. நான் நோ என்ட்ரிலேயே பார்த்துருக்கேன். சார் இங்கே இருக்குது சார் வீடு, இதுக்கே சார் நான் அவ்வளோ சுற்றிட்டு போகணும்? அப்போ இங்கே இருக்கிறது நடந்து போன்றார் அவர். இங்கே தானே இருக்குது, இங்கே வண்டி வச்சுட்டு நடந்து போங்கன்றார் அவர். பத்தியா அந்த போலீஸ்காரர் பத்தியா மாமா ரொம்ப நக்கல் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்? சட்டத்தை நீ மதித்தால் சட்டம் உனக்கு பாதுகாப்பு தரும், அவ்வளோதான். அதே சமயம் அரசியல் மேடையில் வந்துட்டோம், நான் அப்படி வந்து உட்காந்து அப்படிங்கிறேன் அப்படிங்கிறதுனால இதோ இன்னைக்கு 7 மணி ஆச்சுன்னா இறங்கிட போகிறாங்க, அந்த மேடையிலேருந்து இறக்கிடுவாங்க. அப்போது இந்த 2வது அவருடைய மாநில மாநாடுலேயே இவர் நிரந்தரம் இல்லை. இந்த முடிஞ்சிருச்சு, ராத்திரி 8 மணிக்கு கண்ணு பந்தலை பிரிச்சுடுவாங்க, நாளைக்கு அந்த இடம் காலியாக இருக்கும். நாம் என்னமோ இந்த இடத்துல நிரந்தரமாக இருப்போங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வரக்கூடாது. பாருங்கண்ணா நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருங்கள், நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம், கலோக்கியெல்லாம் பேசிட்டுமே, அவர் நல்லா தான் பேசுவார். ஆனால் இங்கே என்னமோ யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுக்கு யாரோ ஆந்திராலேருந்து வந்து சொல்லி கொடுக்குறாங்க, அதனால தெலுங்கு பட டப்பிங் மாதிரி இருக்கு அவர் பேசுறது. தண்ணியை தடுக்கலாம், கேஸை தடுக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு மீம்ஸ் போடுறாங்க. தடுக்க முடியாதுங்க, கரெக்டு தாங்க, காற்றை தடுக்க முடியாதுன்ட்டு ஏதோ ஒரு படத்தில் இருக்கிற சீனை போடுறாங்க, தனுஷ் படத்தில் இருக்கிற சீனை. ஜனங்க புத்தாலியாக தான் இருக்காங்க. ஜனங்களை ஒன்றும் முட்டாள்களாக நினச்சி பேசவே கூடாது. இன்றைக்கி திமுக இத்தனை வருஷம் ஆதரிக்கிறாங்க. உதயசூரியன் ஆதரித்த ஒருத்தன் சாகர வரைக்கும் உதயசூரியனை தாண்டி இன்னத்துக்கு ஓட்டு போவான். எம்ஜிஆருக்குன்னு ஓட்டு போட்டவன் அதை தாண்டி வேற எங்கேயும் போவான். அங்கே பிடிக்கலன்னா ஓட்டு போடாத இருப்பான், இன்னொரு இடத்துக்கு போவான். அதனால் நிறைய விஷயங்கள் அரசியலில் நம்ம பார்த்துட்டோம். அதனால் இது வந்து ஒரு இம்மெச்சூரிட்டி, ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியலுக்கு இன்னும் நம்முடைய அங்கிள் விஜய் வரலை. கரெக்டாக தான் வார்த்தை தானே, அது வரலை. அவர் வரணும், வரணும். தவிர வந்து நிறைய சேரிட்டி எல்லாம் பண்ணுறாரு, அதெல்லாம் ஓகே. அவர் சம்பாதிக்கிற பணத்தில் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் இன்னைக்கு சம்பாதிக்கிறதுல வருஷத்தில் நானே 10 லட்சம் ரூபாய்க்கு பண்ணுறேன். இன்னைக்கான ஒரு பாடல், அந்த பாட்டிலே வந்து கோடிகளை விட்டுட்டு வராரு விஜய். எங்கேருந்து விட்டுட்டு வராரு? கோடிகளை விட்டு அவர் படம் எடுத்தவன் கோடிகளை விட்டவன்லாம் வெளில இருக்கான். மெர்சல் படம் எடுத்தவன் என்னுடைய நண்பருடைய மகன் தான், பாவம்.
அவ்வளோ கடனில் இருக்கான், என்ன பண்ண முடியும்? இவருக்கு கடன் இல்லைல்ல, அப்புறம் கோடிகளை எங்கேருந்து விட்டு வருது? சரி கேட்குறேன், ஒருத்தனுக்கு ஒரு 25 கோடி ரூபாய் இருந்தால் சந்தோஷமாக வாழ முடியாதா? 300 கோடி இருக்குது, 500 கோடி இருக்குது, 2000 கோடி இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க? டெய்லி 500 நோட்டை அப்படியே ஊற வச்சு பிசைஞ்சு சட்னி பண்ணி சாப்பிடுவாங்களா? 10,000 ரூபா சம்பாதிக்கிறவன் 4 இட்லி சாப்பிட்டா அவனே 10 லட்ச ரூபா சம்பாதிச்சா 4000 இட்லி சாப்பிட முடியுமா? என்னத்துக்காக இவ்வளோ ஓடி ஓடி அப்படி திருட்டு பணத்தை சம்பாதிக்கணும்? என்னத்தை விட்டு இன்னும் விடலை அவர். ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்குல்ல, இப்போ தானே டப்பிங் போகுது. என்னத்தை விட்டுட்டார்? நாளைக்கு ஒருவேளை இதில் அரசியலில் வரலைன்னா அடுத்த படம் ஆரம்பிச்சிருவார் அவர். சொல்லட்டும், நான் இனிமே ஜெயிச்சாலும் தோத்தாலும் அடுத்தது சினிமாவே பண்ண மாட்டேன் சொல்லுவாரா? நம்ம விட்டுட்டு வந்துட்டாரு கிட்டுட்டு என்னத்தை விட்டுட்டு வந்துட்டாருங்க? கேரவனில் தானே வராங்க, கேரவனில் தான் அங்கே கேரவன் இருக்குல்ல பக்கத்தில். அப்புறம் என்ன, நம்ம ஹோட்டலில் ஒரு ரூமில் தானே தங்குவோம், எதுக்கு ஒரு ஃப்ளோர் முழுக்க ரூமை பிளாக் பண்ணி வைக்கணும்? சொல்லுங்க. ஜோதி பாசு தெரியுமா? அவங்கெல்லாம் கல்கட்டாவில், அவங்கெல்லாம் நடந்து போவார் சீஃப் மினிஸ்டர் ரோட்டில், சாதாரணமாக எல்லாரோடையும் போவார். அது மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்க முடியாது. இன்னைக்கு காலம் மாறிட்டு வருது. அதனால நம்ம வந்து இவர் வந்து ஒரு சரியா சொல்லணும்னா விஜய் ஏதோ ஒரு ராங் ப்ராம்ப்டிங்கில் தவறான ஆக்ஷன்ஸ் கொடுக்குறார். அவரை டைரக்ட் பண்ணுறவரை கொஞ்சம் மாற்றிட்டா சரியாயிடும். அவர் யதார்த்தமாக விஜய் நான் சொல்கிறத நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி, அவர் சொல்கிறத அவர் கேட்குறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் சொல்கிறத மனசாட்சி சொல்கிறதையோ இல்லை புத்தி சொல்கிறதையோ அவர் கேட்கணும். நாம் யார்? முதல் படம் நடிக்க வரதுக்கு முன்னாடி யார்? இன்றைக்கி இத்தனை கோடி பேரை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லு. நடந்து போ. நாளைக்கு விஜய் என்னுடைய ஃபோன் நம்பர் தமிழ்நாட்டில் ஒரு 10 லட்சம் பேருக்கு தெரியும். எந்த அரசியல்வாதியோட ஃபோன் நம்பர் தெரியும் சொல்லுங்கள்? யாராக இருக்கட்டும், குட்டி கட்சி, லெட்டர் பேடு கட்சி, அண்ணன் தூங்குறாரு, அண்ணன் நான் ஃபோன் பண்ணேன் ஒரு தலைவருக்கு, குட்டி தலைவர் தான், 4 தடவை சொன்னாங்க அண்ணன் தூங்குறாரு, எழுப்பிப்பாரு கோமாவாக இருக்க போகுதுன்னு. அது என்ன தூங்குறது? என்ன சொல்கிறேன், எடுத்து பேசுறது தான். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபோன் பண்ண சொல்லுங்க அப்படிப்பார். கலைஞர் ஃபோன் எடுப்பார். யார் எடுக்கிறாங்க? மினிஸ்டர்ஸ் எடுக்கிறாங்க. சில சமயம் சில அடிப்பொடிகள், கொஞ்சம் அல்லக்கைகள், அவங்க ஓவராக ரியாக்ட் பண்ணலாம். எல்லாரும் இப்படி கிடையாது. என்ன வேணா பப்ளிக் திட்ட, சரி தம்பி பார்த்துக்கலாம், வா வீட்டுக்கு வா, செஞ்சு பண்ணி தரேன் அப்படின்னு தானே மினிஸ்டர்ஸ் பேசுகிறாங்க. நோ நோ நோ, நீ பேசுனது தப்பு, யார் நீ அப்படின்னு இந்த டெல்லியிலேருந்து வந்து இந்த பேசுகிற மாதிரிலாம், ஜிலேபியா இதுவா பன் பட்டர் ஜாமா அந்த மாதிரிலாம் பேசுறது இல்லைங்க. அதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது. இங்கே கூட்டம் சேர்ந்துருச்சுன்னா கூட்டத்துக்கு ஏற்ப தான் நாம் பேசணும். நமக்கு ஏற்ப கூட்டம் தலையை ஆட்டாது. அப்படி ஆட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, சும்மா அப்படி ஆட்டிட்டு கேஷுவலாக போயிடுவாங்க, பின்னாடி பின்தொடர்ந்து வரமாட்டாங்க. அதுக்காக சொல்கிறேன். அதனால் இந்த 2வது மாநில மாநாடு விஜய் அங்கிளுக்கு வேணால் ஒரு பெரிய வெற்றியாக இருக்கலாமே தவிர, அது அந்த கட்சிக்கு வெற்றியா தோல்வியாங்கிறது மே மாதம் தான் தெரியும். அது வரைக்கும் விஜய் களத்தில் இறங்கி வந்து மக்களோட மக்களாக வரணும். அப்போ எதிரில் எத்தனை படை வரும் தெரியுமா? இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின், அங்கே வருவார் அவர், அந்த பக்கம் அங்கே, இந்த பக்கம் இங்கே. அப்போல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடியாக அண்ணனுக்காக ஒதுக்கி வைக்க முடியாது. அங்கே 1000 மீட்டரில் அங்கே அவர் பேசினா இங்கே 1000 மீட்டரில் இங்கே பேசி தான் ஆகணும். டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, சாரி கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கீங்களா, அதெல்லாம் சொல்ல முடியாது. எத்தனையோ இருக்குது பிரச்சனைகள். தொண்டை கட்டிக்கும், பேசாத இருக்க முடியாது. இந்த சந்துக்குள்ளே வந்துட்டு போங்கன்னு டமான்னு ஒருத்தன் சொல்லுவான், நேராக போனாக்கா தான் அந்த ஓட்டு போயிடும். எவ்வளோ இருக்குது, நிறைய இருக்குது பாஸ். அதனால் நான் வந்து நம்மளுடைய பாப்புலாரிட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய அடையாளம் தேர்தலில். அது யாருக்கு? அங்கிள் விஜய் மூஞ்சிக்கு மட்டும்தான், பாக்கி யாருக்கும் கிடையாது.
அவர் 234 பேர் நிற்க வைக்கிட்டோ சீமான் அனௌன்ஸ் பண்ணிட்டேங்கிறாரு. பண்ணட்டும். அந்த கட்சி அந்த அந்த இடத்துக்குள்ளே தான் ஓட்டு போடும். சீமான் ஓட்டு பிரிஞ்சிடும்னு சீமான் பயப்படுறாரு. ஏடிஎம்கே ஓட்டு பிரிஞ்சிடும் ஏடிஎம்கே பயப்படுறாங்க. அவ்வளோதானே. அதுக்கெல்லாம் மேலே எவ்வளோ பெரிய அரசியல் சூட்சமும் இருக்குது. நம்ம கூட இருக்கிறவன் நம்மளை வாழ வைக்க வந்தானா நம்மளை ஒழிக்க வந்தானாங்கிறது 2026 எலெக்ஷனுக்கு பிறகு தெரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. விஜய்க்காக சொல்லலை, இது பொதுவாகவே. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேம். இந்த கேமை ஆட தெரியறதுக்கு அந்த கேமை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரணும். வரும்போதே நான் ஆடிட்டுவேன். நம்ம சினிமாவில் எங்கே வேணால் எந்த சுண்டு விரலால் கூட இப்படி அடிக்கலாம். அதை நேராக அப்படி போய் கரெக்டாக அந்த பால் அந்த இடத்துல போய் விழும். ஏன்னா அது வந்து டிஏல பண்ணுவாங்க, இல்லை ஏஐ இருக்குது. இப்போது நிஜத்தில் நடக்காது. இங்கே இருக்கிற பால் அப்படி தடுத்துள்ள நடுவில் 4 கை தடுத்து அப்படி திருப்பி விட்டுரும். நிறையா இருக்குது சூட்சமங்களை புரிஞ்சுக்கணும். அரசியல் தெரிஞ்சால் போகாது, அரசியல் சாணக்கியத்தனம் தெரியணும். தமிழ்நாட்டிலே அரசியல் சாணக்கியத்தனம் மிக அதிகமாக இருந்தவர் வந்து கலைஞர். இன்னைக்கு அதே அளவுக்கு சிறப்பாக இருக்கிறவர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள். அது அந்த அந்த அது அது என்றைக்குமே அதுக்கு உண்டான பலன் இருக்கும். இவங்க அடிச்சுக்க இவங்க கத்த டிஎம்கே கிராஃப் ஏறிக்கிட்டே தான் போகும். எனக்கு பொறுத்த வரைக்கும் இதே சூழ்நிலை தொடர்ந்து இவங்க ஆவேசமாக கத்த என்னாகும், இந்த ஓட்டுகளை இவங்க பிரிச்சுக்கிட்டே வருவாங்க. திமுக கூட்டணி ஓட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக இருந்து மீண்டும் 2026 மே மாதம் என்னுடைய அருமை நண்பர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும். அதான் என் பங்கும் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி சார். நன்றி, வணக்கம்.